Dear students, ஆன்லைன் கிளாஸில் இன்ஜினியரிங் மேத்தமேட்டிக்ஸில் மாடல் 9ல் மீட் பண்ணுறோம். ஸோ மாடல் 9ல் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி லாஸ்ட் கிளாஸ் என்னென்ன பார்த்துருந்தோம் அப்படிங்கிறத ஒரு ரீகலெக்ட் பண்ணிக்கிடுவோம். ஸோ நம்ம லாஸ்ட் மாடலில், அதாவது மாடல் 8ல் வந்து மேட்ரிசஸ்னால் என்னங்கிற டெஃபினேஷன் பார்த்தோம். அடுத்து டைப்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ், ரோ மேட்ரிக்ஸ், காலம் மேட்ரிக்ஸ், யூனிட் மேட்ரிக்ஸ், டயகனல் மேட்ரிக்ஸ், ஜீரோ மேட்ரிக்ஸ், இந்த மாதிரி மேட்ரிக்ஸினுடைய டைப்ஸ் நிறையா பார்த்துருந்தோம். அதுக்கடுத்து சிங்குலர் மேட்ரிக்ஸ்னா என்ன, நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்னா என்னன்னு பார்த்துருந்தோம். அதில் ப்ராப்ளம்ஸ் பார்த்துருந்தோம். அதுக்கடுத்து இன்வர்ஸ் ஆஃப் எ மேட்ரிக்ஸ்னா என்ன டெஃபினேஷன் மட்டும் பார்த்துருந்தோம். ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்தாச்சு, ஒரு நான் சிங்குலர் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் கொடுத்தாச்சுன்னா அதுக்கு இன்வர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ஃபார்முலா மட்டும் பார்த்துருந்தோம். ஸோ இந்த கிளாஸில் மாடல் 9ல் நம்ம அந்த இன்வர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஒரு மேட்ரிக்ஸ் 2x2 ஆர்டரில் ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க, 3x3ல் ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்தாச்சுன்னா அதுக்கு இன்வர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஸோ இதைத்தான் நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் கிளாஸ் வந்து சிங்குலர் நான் சிங்குலரில் சில ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருந்தேன். அந்த ப்ராப்ளம்ஸ் தான் நீங்கள் சால்வ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ மொதல் கொஸ்டின் என்ன கொடுத்துருந்தேன்னா, செக் வெதர் த ஃபாலோயிங் மேட்ரிக்ஸ் இஸ் சிங்குலர் ஆர் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். ஸோ அந்த கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ் வந்து சிங்குலரா நான் சிங்குலரான்னு வெரிஃபை பண்ண சொல்லியிருந்தது. ஸோ ரொம்ப ஈஸி இது. நீங்கள் நேமாக டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிச்சிருப்பீங்க. கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸை ஏன்னு எடுத்திருப்போம். இதனுடைய டிட்டர்மினன்ட் வேல்யூ என்ன வந்தது உங்களுக்கு? டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து 12 வந்திருக்கும். 12 which is not equal to 0. நாட் ஈக்குவல் டு 0னா கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ் என்னன்னு அர்த்தம்? இட் இஸ் a நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். ஸோ அப்போ கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ் வந்து it is a non-singular matrix. So second question என்னன்னு பார்த்தீங்கன்னா, can the inverse of the following matrix exist? கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ் 2x2 ஆர்டர், இதுக்கு இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுமான்னு கேட்குறாங்க. இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும்னா கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கணும்? நான் சிங்குலராக இருக்கணும். அப்போ இந்த மேட்ரிக்ஸை ஏன்னு எடுத்துக்கோங்க. இதனுடைய டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சிங்கன்னா டிட்டர்மினன்ட் வேல்யூ 0 ஆயிரும். பார்த்தாவே தெரியுது இந்த மேட்ரிக்ஸுக்கு செகண்ட் ஆர்டர். இந்த டிட்டர்மினன்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா -12 + 12ன்னு வரும். தட் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ 0னா கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ் என்ன ஆயிடுச்சு? இட் இஸ் அ சிங்குலர் மேட்ரிக்ஸ். சிங்குலர் மேட்ரிக்ஸுக்கு இன்வர்ஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஏன்னா மேட்ரிக்ஸ் இன்வர்ஸ் ஃபார்முலா என்ன பார்த்துருக்கோம்னா, ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/determinant of A into HGAன்னு பார்த்துருக்கோம். ஸோ HGAங்கிறது டிரான்ஸ்போஸ் ஆஃப் கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ். அப்போ அந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ 0 ஆயிடுச்சுன்னா டினாமினேட்டர் 0 ஆயிரும். அப்போ அதுக்கு என்ன எக்ஸிஸ்ட் ஆகாது? இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகாது. அப்போ கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ் வந்து இங்கே சிங்குலர் மேட்ரிக்ஸ். therefore we cannot find the inverse of the matrix. ஸோ இதை நம்ம லாஸ்ட்டாக கொடுத்துருந்த கொஸ்டின்ஸினுடைய ஆன்சர்ஸை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாடலில் இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 2x2 ஆர்டரில் ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கு இன்வர்ஸ் எப்படி கம்ப்யூட் பண்ணுறது. ஸோ நமக்கு ஃபார்முலா தெரியும். ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 2x2ஓ 3x3ல இருந்தாலும் ஏ இன்வர்ஸ் ஃபார்முலா என்னன்னா 1/determinant of A into HGA தான். வேர் HGA ஈக்குவல் டு டிரான்ஸ்போஸ் ஆஃப் கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ். அப்போ இதுக்கு 2x2 ஆர்டருக்கு கம்ப்யூட் பண்ணுறதுக்கு எப்படி கம்ப்யூட் பண்ணோம், அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. அடுத்து ப்ராப்ளம்ஸ். அடுத்து 3x3 ஆர்டருக்கு எப்படி இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. அதில் ப்ராப்ளம்ஸ். இதைத்தான் இந்த செஷன் பார்க்க போகிறோம். ஸோ முதல் என்ன பார்க்க போகிறோம்னா, கம்ப்யூட்டேஷன் ஆஃப் த இன்வர்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 2. ஒரு 2x2 ஆர்டரில் இருக்கக்கூடிய ஒரு மேட்ரிக்ஸுக்கு வந்து இன்வர்ஸ் எப்படி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதுக்கு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. இந்த ப்ரொசீஜர்ஸ் படி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னாவே ஈஸியாக அதனுடைய இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஒரு 3 ஸ்டெப்பாக நான் கொடுத்துருக்கேன். அதாவது 2x2க்கு வந்து ஈஸியாக இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ அது ஒரே மெத்தடு போதும். இந்த மெத்தட் படி நீங்கள் கண்டுபிடிங்க. கம்ப்யூட்டேஷன் ஆஃப் த இன்வர்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஆர்டர் 3க்கு ஒரு மெத்தட் இருக்குது. ரைட்டா? ஸோ இந்த ரெண்டு மெத்தட்லையுமே, ரெண்டு டைப்லையுமே, ஆர்டர் 2 ஆர்டர் 3 ரெண்டுலையுமே அட்ஜாயின்ட் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும். அட்ஜாயின்ட் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சாச்சுன்னா ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/A into HGA. அப்போ அந்த HGA கண்டுபிடிக்கிறதுக்கு
ஆர்டர் 2ல இருக்கக்கூடிய மேட்ரிக்ஸ்க்கு ப்ரொசீஜர் என்ன, அது தனி ப்ரொசீஜர் எனக்கா கொடுத்துருக்கேன். ஈஸியான ஒரு மெத்தட் இருக்கு, அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். தேர்ட் ஆர்டருக்கு கஷ்டமே கிடையாது. ரைட்டா? இப்போ செகண்ட் ஆர்டர் மேட்ரிக்ஸ்க்கு இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா 3 ஸ்டெப். முதல் ஸ்டெப் என்ன? ஸ்டெப் 1 என்ன பண்ணணும்? நம்ம ஸ்டெப் 1 வந்து கம்ப்யூட் தி டிட்டர்மினன்ட் வேல்யூ ஆஃப் த கிவன் மேட்ரிக்ஸ். கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸை ஏன்னு எடுத்துக்கிடுவீங்க, அதனுடைய டிட்டர்மினன்ட் முதல் கண்டுபிடிங்க. ஆர்டர் 2 ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 2 தான் கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ், அதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிங்க. டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து 0 ஆயிடுச்சுன்னா the inverse does not exist. ரைட்டா? அதைத்தான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அதாவது கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ் சிங்குலரா இருந்தா இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகாது. சப்போஸ் டிட்டர்மினன்ட் வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0, நாட் ஈக்குவல் டு 0னா கிவன் மேட்ரிக்ஸ் என்னென்ன ஆயிருது? நான் சிங்குலர். நான் சிங்குலர் மேட்ரிக்ஸா இருந்தா இன்வர்ஸ் கண்டுபிடிக்க முடியும். So, அப்ப compute the determinant value of the given matrix A. If its value is 0, the inverse does not exist. So, problem is over. Inverse கண்டுபிடிக்க முடியாதுன்னு முடிச்சிடுறீங்க. Suppose determinant value not equal to 0 na, proceed further if the determinant value is not equal to 0. Determinant value not equal to 0 na non singular. அப்ப step 2 follow பண்ணுங்க. Step 2 என்ன? Step 2 என்னன்னா adjoint matrix முத கண்டுபிடிக்கணும். So, adjoint matrix கண்டுபிடிக்கணும்னா ஒரு செகண்ட் ஆர்டர் மேட்ரிக்ஸ் adjoint matrix கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. 2 ஸ்டெப் தான். ஸ்டெப்ஸ் பாருங்களேன். முதல் ஸ்டெப் என்னன்னா இன்டர்சேஞ்ச் தி எலிமெண்ட்ஸ் ஆஃப் தி மெயின் டயகனல் எலிமெண்ட்ஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ் ஏ. கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ் ஏல 2x2னா மொத்தம் 4 எலிமெண்ட் இருக்கும். மெயின் டயகனல் எலிமெண்ட்ங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டையும் லாஸ்ட் எலிமெண்ட்டையும் ஜாயின் பண்ணக்கூடிய டயகனல்ல இருக்கிற எலிமெண்ட்ஸ். அந்த ரெண்டை இன்டர்சேஞ்ச் பண்ணுங்க. அடுத்து செகண்ட் ஸ்டெப் என்னன்னா சேஞ்ச் த சைன் ஆஃப் தி அதர் டயகனல் எலிமெண்ட். ஸோ 2 டயகனல் எலிமெண்ட்ஸ் இருக்கும். ஒன்று மெயின் டயகனல் எலிமெண்ட்ஸ், இன்னொரு டயகனல் எலிமெண்ட்ஸ் இருக்கும். இந்த டயகனல் எலிமெண்ட்ஸ்ல அதர் டயகனல் எலிமெண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ்னுடைய சைனை சேஞ்ச் பண்ணுங்க. பிளஸ்ல இருந்தா மைனஸ் ஆக்குங்க, மைனஸ் இருந்தா பிளஸ் ஆக்குங்க. அந்த மாதிரி மாத்தி ஒரு மேட்ரிக்ஸ் கிடைக்கும். இந்த 2 ரூலையும் அப்ளை பண்ணி மேட்ரிக்ஸ் ஏல இருந்து ஒரு மேட்ரிக்ஸ் கிடைக்கும். பாத்தீங்களா? அதுதான் adjoint மேட்ரிக்ஸ். ஸோ ஸ்டெப் 3 என்னன்னா இன்வர்ஸ் ஃபார்முலா என்னன்னா A இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 டிட்டர்மினன்ட் ஆஃப் A இன்டு HA. அவ்வளவுதான். ஸோ இதை செகண்ட் ஆர்டர் மேட்ரிக்ஸினுடைய இன்வர்ஸ் கண்டுபிடிக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் வந்து இதுதான். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம இப்போ ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பாரு, ஃபைண்ட் த adjoint ஆஃப் த மேட்ரிக்ஸ். ஸோ இங்க இன்வர்ஸ் கேட்கல, இங்க என்ன மட்டும் கேட்டிருக்கு? adjoint மேட்ரிக்ஸ் மட்டும் கேட்டிருக்காங்க. ஸோ இன்வர்ஸ் வேணா ஒரு ஸ்டெப் கூட கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணணும்? 1 டிட்டர்மினன்ட் ஆஃப் A இன்டு HA. அப்போ இங்க adjoint மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸை ஏன்னு எடுத்துக்கோங்க. ஏன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா adjoint மேட்ரிக்ஸ்க்கு என்ன பண்ணணும்? முதல் ஸ்டெப் என்ன சொல்லியிருக்கு? The adjoint matrix is obtained by interchange the elements of the main diagonal elements. இப்ப இந்த மேட்ரிக்ஸ்ல இருந்ததை HA கண்டுபிடிக்க போறேன். இத மெயின் டயகனல் எலிமெண்ட்ஸ் 1ம் 5ம் மெயின் டயகனல் எலிமெண்ட்ஸ். இந்த ரெண்டை இன்டர்சேஞ்ச் பண்ணுங்க. 1 வந்து 5 இருக்கிற இடத்துல போகும், 5 வந்து 1 இருக்கிற இடத்துல போகும். அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இன்டர்சேஞ்ச் தி எலிமெண்ட்ஸ் ஆஃப் த மெயின் டயகனல் எலிமெண்ட்ஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ் ஏ. ரெண்டாவது ஸ்டெப் என்னன்னா சேஞ்ச் தி சைன் ஆஃப் தி அதர் டயகனல் எலிமெண்ட். இதே அதர் டயகனல் எலிமெண்ட்ஸ், அதாவது 4 and -6. இதனுடைய சைனை மாத்துங்கிறோம். அதாவது 4ங்கிறது பிளஸ்ல இருக்கு, அதனுடைய சைனை என்ன பண்ணுங்க? -4 மாத்துங்க. -6ங்கிறது என்னது? நெகட்டிவ்ல இருக்கு இந்த எலிமெண்ட். இதனுடைய சைனை மாத்துங்க, +6 மாறிடும். சைனை மட்டும் மாத்தணும். இப்ப ரிசல்டன்ட் மேட்ரிக்ஸ் தான் என்னது? adjoint மேட்ரிக்ஸ். அப்ப adjoint மேட்ரிக்ஸ் என்ன வரும் உனக்கு? 5 1. ரைட்டா? இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டேன், சைனை மாத்திட்டேன். பாத்தீங்கன்னாவே தெரியும், -4 +6. அப்ப adjoint மேட்ரிக்ஸ் என்னன்னா adjoint மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு 5 -4 6 1. இப்படிதான் adjoint மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும். ரைட், ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின் பார்ப்போம். அதாவது இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறது. 2x2 ஆர்டர்ல ஒரு இன்வர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ இதான் நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ ஃபைண்ட் த இன்வர்ஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ் 2 3 4 5. ஸோ என்ன பண்ணணும்? கொடுத்துருக்க மேட்ரிக்ஸை ஏன்னு எடுங்க. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்? எப்பயுமே இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா
என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அந்த மேட்ரிக்ஸ் என்ன கண்டுபிடிக்கணும்? அந்த மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். டிட்டர்மினன்ட் ஈக்குவல் டு 0னா இன்வர்ஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ரைட்டா? இப்போ இந்த மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிங்க. டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு இந்த மாதிரி வரும். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. செகண்ட் ஆர்டர் டிட்டர்மினன்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்னா -2 கிடைக்கும். -2 தட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. அப்ப ஏ என்ன ஆயிடுச்சு? எனக்கு கொடுத்திருக்கிற மேட்ரிக்ஸ் ஏ வந்து இட் இஸ் நான் சிங்குலர். டிட்டர்மினன்ட் வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0. ஸோ ஏ இஸ் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். அப்போ நம்மளால என்ன பண்ண முடியும்? ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்க முடியும். தட் இஸ் ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட். ரைட், ஓகே. ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட். இப்போ ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்க முடியும்னா ஏ இன்வர்ஸ் ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். 1 / determinant of A into adj. அப்போ ஸ்டெப் 2 என்ன கண்டுபிடிக்கணும்? adj கண்டுபிடிக்கணும். adjoint மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ adjoint மேட்ரிக்ஸ் கண்டுபிடிங்க. ஸோ adjoint மேட்ரிக்ஸ்க்கு வந்து ரூல்ஸ் உங்களுக்கு தெரியும். என்ன பண்ணோம்? கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ் ஏல இந்த டயகனல் எலிமெண்ட்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணுங்க. இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டேன்னா அடுத்து அதர் டயகனல் எலிமெண்ட்ஸ்னுடைய சைனை சேஞ்ச் பண்ணுங்க. 3 - 3 ஆயிரும், 4 - 4 ஆயிடுச்சு. ஸோ இது adjoint மேட்ரிக்ஸ். ரைட்டா? ஸோ இப்போ ஏ இன்வர்ஸ் ஃபார்முலா என்ன? ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 / determinant of A into adj. ஸோ adjங்கிறது adjoint ஆஃப் த மேட்ரிக்ஸ் ஏ. ஸோ ஜஸ்ட் அதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்க. அதாவது ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 / determinant of A வேல்யூ என்னது? determinant of A வேல்யூ -2. அப்போ 1 / -2 multiplied by the matrix adj. That is multiplied by 5 - 3 - 4 2. இதான் கொடுத்திருக்கிற மேட்ரிக்ஸினுடைய இன்வர்ஸ், ஏ இன்வர்ஸ். ஸோ அதாவது இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம்னா என்ன மீனிங்னா, இந்த ஏ இன்வர்ஸையும் ஏங்கிற மேட்ரிக்ஸ் இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உனக்கு என்ன கிடைக்கும்? ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கிடைக்கும். ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 2 கிடைக்கும். ரைட்டா? ரைட், ஓகே. ஸோ இதான் இன்வர்ஸ் கண்டுபிடிக்கக்கூடிய மெத்தட் இதுதான். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா 2/2ல நம்ம பார்த்துட்டோம். இப்போ 3/3 ஆர்டர்ல இருக்கக்கூடிய, அதாவது ஆர்டர் 3ல இருக்கக்கூடிய ஒரு மேட்ரிக்ஸ்க்கு இன்வர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ சேம் ப்ரொசீஜர் தான். ரைட்டா? ஸோ என்ன பண்ணோம்? ஸ்டெப் 1 டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிங்க. கொடுத்துருக்கிற தேர்ட் ஆர்டர் மேட்ரிக்ஸுடைய டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடி. அந்த மேட்ரிக்ஸுடைய டிட்டர்மினன்ட் வேல்யூ 0 ஆயிடுச்சுன்னா இன்வர்ஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். கொடுத்திருக்கிற மேட்ரிக்ஸ் நான் சிங்குலர், அதாவது டிட்டர்மினன்ட் வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0னா ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணி என்ன பண்ணணும்? நீங்க இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். ப்ரொசீட் ஃபர்தர் இஃப் த டிட்டர்மினன்ட் வேல்யூ இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ ஸ்டெப் 2 என்ன கண்டுபிடிக்கணும்? ஸ்டெப் 2 வந்து கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னு முதலே சொல்லியிருக்கோம். அந்த கொடுத்திருக்கிற மேட்ரிக்ஸ் ஏ ஆர்டர் 3ல இருக்கக்கூடிய மேட்ரிக்ஸ் ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் கோஃபேக்டர் எலிமெண்ட் கண்டுபிடிங்க. அந்த கோஃபேக்டர் எலிமெண்ட் ஃபுல்லா மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல எழுதினீங்கன்னா கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் கிடைச்சிரும். ரைட்டா? அந்த கோஃபேக்டர் மேட்ரிக்ஸுக்கு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிங்க. டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சா என்ன கிடைச்சிரும்? adjoint மேட்ரிக்ஸ் கிடைச்சிரும். அதே ஸ்டெப் 3. ஃபைண்ட் த adjoint மேட்ரிக்ஸ் பை டேக்கிங் டிரான்ஸ்போஸ் ஆஃப் த கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ். அடுத்து ஸ்டெப் 4 என்ன பண்ணிட வேண்டியதான்? A inverse equal to 1 / determinant of A into adj. ஸோ இவ்வளவுதான். ஸோ இதை ஒரு தேர்ட் ஆர்டர் மேட்ரிக்ஸ் இன்வர்ஸ் கண்டுபிடிக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் இதுதான். இப்போ இதுல ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. ஃபைண்ட் த இன்வர்ஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ். ஸோ இங்க கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ் வந்து ஆர்டர் 3. மொத்தம் 9 எலிமெண்ட்ஸ் இருக்கு. ரைட்டா? இப்போ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா என்ன இருக்கணும்? அந்த மேட்ரிக்ஸ் நான் சிங்குலரா இருக்கணும். அப்ப இந்த மேட்ரிக்ஸை கொடுத்திருக்கிற மேட்ரிக்ஸை ஏன்னுடுங்க. அந்த மேட்ரிக்ஸ்க்கு அடுத்து என்ன கண்டுபிடிங்க? டிட்டர்மினன்ட் கண்டுபிடிங்க. டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிங்க. ஏன்னா இது நான் சிங்குலரா இருந்தா தான் இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். நான் சிங்குலர்னா டிட்டர்மினன்ட் வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கணும். அப்ப ஏங்கிற மேட்ரிக்ஸ் கரஸ்பாண்டிங்க டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிங்க. ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் இந்த எலிமெண்ட்டை வெர்டிக்கல் பார்ஸ்ல எழுதியிருக்கேன். இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். தேர்ட் ஆர்டரை ஃபர்ஸ்ட் ரோ படி நான் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பிளஸ் மைனஸ் பிளஸ் ஃபர்ஸ்ட் ரோ படி எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கேன். எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இப்போ செகண்ட் ஆர்டர் டிட்டர்மினன்ட்டை எவாலுவேட் பண்ணுங்க. 3 செகண்ட் ஆர்டர் இருக்கும். எவாலுவேட் பண்ணீங்கன்னா என்ன வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1 times 3 that is 3 minus 1 times 6 minus 1 times 5. அதாவது டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து என்ன கிடைக்குதுன்னா -8 கிடைக்குது.
minus 8 which is not equal to 0. அப்போ determinant of the matrix என்ன ஆயிடுச்சு எனக்கு not equal to 0. அப்போ கொடுத்திருக்கிற மேட்ரிக்ஸ் வந்து நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்னா என்ன எக்ஸிஸ்ட் ஆகும்? we can find A inverse. A inverse நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ரைட்டா? இப்போ A inverse ஃபார்முலா என்ன? ஃபார்முலா எடுத்து எழுதுங்க. A inverse equal to 1 by determinant of A into adj A, where adjoint A equal to cofactor of A transpose. அப்போ ஸ்டெப் 1 முடிஞ்சது. ஸ்டெப் 2 என்ன கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கோம்? கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸ்டெப் 3 என்ன கண்டுபிடிக்கணும்? அட்ஜாயின்ட் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும். அந்த கோஃபேக்டர் மேட்ரிக்ஸோட டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். ஃபோர்த் ஸ்டெப் என்ன பண்ண வேண்டியது? A inverse equal to 1 by determinant of A into adj A. ரைட்டா? அப்ப இப்ப A inverse கண்டுபிடிக்க போறோம். A inverse கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? கோஃபேக்டர் ஆஃப் A கண்டுபிடிக்கணும். ஸோ அதான் நெக்ஸ்ட் நம்ம கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்க போறோம். ஸோ டு ஃபைண்ட் கோஃபேக்டர் ஆஃப் ஏ, இதுதான் கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ். என்னைக்குமே கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும்னா கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸை ஏவை பக்கத்துல எழுதுங்க. பக்கத்துல எழுதி அதனுடைய ப்ராப்பர் சைன் எல்லாம், அதாவது பிளஸ் மைனஸ் ஜிக்ஸாக்கா ப்ராப்பர் சைனை அந்த எலிமெண்ட்டுக்கு மேல பிளேஸ் பண்ணிக்கோங்க. பிளேஸ் பண்ணிட்டு ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் கோஃபேக்டர் எலிமெண்ட் கண்டுபிடிங்க. இப்ப கோஃபேக்டர் ஆஃப் 1 கண்டுபிடிக்க போறோம். கோஃபேக்டர் ஆஃப் 1னா கோஃபேக்டர் ஆஃப் A11. அதாவது கோஃபேக்டர் ஆஃப் இது இந்த 1ங்கிறது என்னது? கோஃபேக்டர் ஆஃப் ஸ்மால் A11. அதை எப்படி டினோட் பண்ணுவோம்? கேபிட்டல் A11 டினோட் பண்ணுவோம். ஸோ இதனுடைய சைன் என்னது? பிளஸ். ஸோ அப்போ கோஃபேக்டர் ஆஃப் அன் எலிமெண்ட் வந்து மைனர் வித் ப்ராப்பர் சைன். அப்போ ப்ராப்பர் சைன் பிளஸ், இந்த பிளஸை இங்க போட்டிருக்கேன். இதனுடைய ப்ராப்பர் சைன் இங்க பிளஸ் போட்டுட்டேன். மைனர் வேணா இந்த எலிமெண்ட் இருக்கிற ரோவையும் காலத்தையும் டெலீட் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலத்தை டெலீட் பண்ணு. மீத இருக்கிற எலிமெண்ட்ஸை வச்சு ஒரு செகண்ட் ஆர்டர் டிட்டர்மினன்ட் ஃபார்ம் பண்ணுங்க. தட் இஸ் 1 0 2 3. இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா கோஃபேக்டர் ஆஃப் A11 என்னன்னு கிடைச்சிருச்சு? எனக்கு 3 கிடைச்சிருச்சு. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு எலிமெண்ட்டும் கண்டுபிடிக்கணும். அடுத்த எலிமெண்ட் கண்டுபிடிங்க. ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் எலிமெண்ட், தட் இஸ் A12 கோஃபேக்டர் கண்டுபிடிக்க போறேன். கோஃபேக்டர் ஆஃப் A12 அதுவும் 1 தான். அந்த எலிமெண்ட் 1, ஆனா அதனுடைய கோஃபேக்டர் வேற வரலாம். இப்போ இதனுடைய கோஃபேக்டர் கண்டுபிடிக்க போறேன். அப்போ கோஃபேக்டர் ஆஃப் A12 ஈக்குவல் டு கேபிட்டல் A12. இதனுடைய ப்ராப்பர் சைன் என்னது? இந்த எலிமெண்ட்டுடைய ப்ராப்பர் சைன் வந்து மைனஸ். அப்போ மைனஸ் இங்க போடணும். மைனர் வித் ப்ராப்பர் சைன். அப்போ இதனுடைய ப்ராப்பர் சைன் மைனஸ். இதனுடைய மைனர் வேணா இந்த எலிமெண்ட் இருக்கிற ரோ ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலத்தை டெலீட் பண்ணிடு. மீத இருக்கிற எலிமெண்ட்ஸ் 2 0 -1 3. இதை வச்சு ஒரு செகண்ட் ஆர்டர் டிட்டர்மினன்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கேன். இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ், அடுத்து பேரந்திசிஸ்குள்ள பிராக்கெட்டுக்குள்ள இந்த செகண்ட் ஆர்டரை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. 2 into 3 6 minus 0 into -1 that is -0. அப்போ மைனஸ் ஆஃப் 6 - 0. ஸோ டோட்டலா கோஃபேக்டர் ஆஃப் A12 என்னென்ன ஆயிடுச்சு? எனக்கு -6. ஸோ அடுத்து ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் கால எலிமெண்ட், தட் இஸ் கோஃபேக்டர் ஆஃப் -1 கண்டுபிடிங்க. கோஃபேக்டர் ஆஃப் A13, அதை கேபிட்டல் A13 சொல்லுவோம். அது எப்படி கண்டுபிடிக்கணும்னு உங்களுக்கு தெரியும். ப்ராப்பர் சைன் பிளஸ் ஒரு செகண்ட் ஆர்டர் டிட்டர்மினன்ட், இதே மைனர், வேல்யூ வந்து 5. இது மாதிரி ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் பார்க்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் ரோ எலிமெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் பார்த்தாச்சு. அடுத்து செகண்ட் ரோ எலிமெண்ட்ஸுக்கு பார்க்குறோம். தட் இஸ் கோஃபேக்டர் ஆஃப் A21, அதை கேபிட்டல் A21ங்கிறோம். அதனுடைய ப்ராப்பர் சைன் மைனஸ். அதனுடைய மைனருங்கும் போது அந்த எலிமெண்ட் இருக்கு ரோ காலத்தை டெலீட் பண்ணி செகண்ட் ஆர்டர் ஃபார்ம் பண்ணி வேல்யூ கண்டுபிடிக்கிறோம் -5. இது மாதிரி A22 கோஃபேக்டர் என்ன, A23 கோஃபேக்டர் என்ன. அடுத்து தேர்ட் ரோல இருக்கக்கூடிய 3 எலிமெண்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, -1 2 3. இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே கோஃபேக்டர் கண்டுபிடிங்க. ஸோ இதுதான் லாஸ்ட் எலிமெண்ட்னுடைய கோஃபேக்டர். அதாவது கோஃபேக்டர் ஆஃப் A33, இந்த 3ங்கிற எலிமெண்ட்னுடைய கோஃபேக்டர். அதை கேபிட்டல் A33 சொல்றோம். இதனுடைய ப்ராப்பர் சைன் பிளஸ். ஸோ அப்போ பிளஸ். இப்போ இந்த எலிமெண்ட் இருக்கிற ரோ தேர்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் டெலீட் பண்ணிட்டீங்கன்னா மீத இருக்கிற எலிமெண்ட்டை வச்சு ஒரு செகண்ட் ஆர்டர் டிட்டர்மினன்ட் ஃபார்ம் பண்ணிட்டேன். இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா வேல்யூ என்ன வருது? -1. அப்போ 9 எலிமெண்ட்ஸுக்கும் நான் என்ன கண்டுபிடிச்சிட்டேன்? கோஃபேக்டர் ஆஃப் த எலிமெண்ட்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன். ஏஐஜேங்கிறது எலிமெண்ட், அதனுடைய கோஃபேக்டர்ஸ் எல்லாம் கேபிட்டல் ஏஐஜேன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இந்த கோஃபேக்டர் கரஸ்பாண்டிங் கோஃபேக்டர் எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல எழுதுங்க.
எழுதுன எனக்கு கிடைக்கிறது தான் கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ். அப்ப கோஃபேக்டர் ஆஃப் ஏ ஈக்குவல் டு இதுதான். இந்த கேபிட்டல் A11 கோஃபேக்டர் ஆஃப் ஸ்மால் a11. கரஸ்பாண்டிங் வேல்யூ கண்டுபிடிச்சிருக்க பாத்தியா? 3 - 6 - 5. இந்த எழுதியிருக்கேன்னா 3 - 6 +5. சாரி +5. அடுத்து -5 2 -3 -5 2 -3. மாத்தி எழுதிடக்கூடாது. கரஸ்பாண்டிங் கோஃபேக்டர் எலிமெண்ட்ஸை மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல எழுதுங்க. இப்படி ஒரு மேட்ரிக்ஸ் கிடைக்கும். இந்த மேட்ரிக்ஸ் என்னது? கோஃபேக்டர் ஆஃப் ஏ. புரியுதா? இப்ப கோஃபேக்டர் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்த உடனே என்ன கண்டுபிடிக்கணும்? நீங்க அட்ஜாயின்ட் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும். சோ அட்ஜாயின்ட் மேட்ரிக்ஸ் ஃபார்முலா என்ன? கோஃபேக்டர் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ். ரைட்டா? அப்ப கோஃபேக்டர் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் நம்ம எழுதியிருக்கோம்ல, அந்த மேட்ரிக்ஸ் இதுதான் கோஃபேக்டர் ஆஃப் ஏ. அதுக்கு டிரான்ஸ்போஸ். டிரான்ஸ்போஸ்னா ரோவை ஃபுல்லா காலமா எழுதுங்க, இல்ல காலத்தெல்லாம் ரோவா எழுதுங்க. சோ அப்ப நான் இந்த ஃபர்ஸ்ட் ரோவை ஃபர்ஸ்ட் காலமா எழுதிட்டேன், செகண்ட் ரோவை செகண்ட் காலமா எழுதிட்டேன், தேர்ட் ரோவை தேர்ட் காலமா எழுதிட்டேன். இதுதான் இந்த மேட்ரிக்ஸ். இந்த மேட்ரிக்ஸுடைய டிரான்ஸ்போஸ். இதுதான் அட்ஜாயின்ட் மேட்ரிக்ஸ். சோ அட்ஜாயின்ட் மேட்ரிக்ஸ் கிடைச்சிருச்சு. அப்ப ஏ இன்வர்ஸ் ஃபார்முலா என்ன? 1/det ஆஃப் ஏ இன்டு அட்ஜிஏ. சோ ஜஸ்ட் எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணுங்க. டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ என்னன்னு தெரியும், அட்ஜிஏ மேட்ரிக்ஸ் தெரியும். எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணிட்டீங்கன்னா ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்குது? 1/-8. டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ -8ன்னு பார்த்திருந்தோம். அப்ப ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/-8 இன்டு அட்ஜாயின்ட் மேட்ரிக்ஸ். இதுதான் ஏ இன்வர்ஸ். கிளியரா புரியுதா? சோ இது நான் சொல்லிக் கொடுக்கும்போது கொஞ்சம் புரியுற மாதிரி இருக்கும். ஆனா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க இதை ஃபுல்லா திரும்ப ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. இதே கொஸ்டினை திரும்ப ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. அது போக நான் ஒரு 3 கொஸ்டின்ஸ் இங்க கொடுத்துருக்கேன். இதை இண்டிவிஜுவலா நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது எனக்கு இதனுடைய ஆன்சர்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ மொதல் கொஸ்டின் ஜஸ்ட் அட்ஜாயின்ட் மேட்ரிக்ஸ் மட்டும் கேட்டிருக்கு 2/2 ஆர்டர்ல. செகண்ட் கொஸ்டின்ல இன்வர்ஸ் கேட்டிருக்கு, செகண்ட் ஆர்டருக்குரிய இன்வர்ஸ் கேட்டிருக்கு. தேர்ட் கொஸ்டின்ல ஒரு தேர்ட் ஆர்டர் மேட்ரிக்ஸ் இன்வர்ஸ் கேட்டிருக்கு. ரைட்டா? ரைட். இதை ஸ்லைடா நீங்க திரும்ப போட்டு பார்த்து இந்த கொஸ்டின்ஸை ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பண்ணீங்கன்னாத்தே உங்களுக்கு கிளியரா எப்படி இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணுங்கிறது புரியும். நெக்ஸ்ட் கிளாஸ் என்ன பண்ணோம்னா இதை டிஸ்கஸ் பண்ணுவோம் நம்ம. ரைட்டா? ரைட். ஸோ அப்போ இன்னைக்கு நம்ம என்ன லேர்ன் பண்ணியிருக்கோம்னா, ஜஸ்ட் ஒரு செகண்ட் ஆர்டர் மேட்ரிக்ஸுடைய இன்வர்ஸும் தேர்ட் ஆர்டர் மேட்ரிக்ஸுடைய இன்வர்ஸும் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற ஸ்டெப்ஸ் பார்த்துருந்தோம். அதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் பார்த்துருந்தோம். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் மாடல் 10ல் நம்ம என்ன லேர்ன் பண்ண போறோம்னா, ரேங்க் ஆஃப் எ மேட்ரிக்ஸ்னா என்ன, அதுல ப்ராப்ளம்ஸ், இந்த ரெண்டும் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம். ஓகே? ஓகே, தேங்க்யூ.